ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப கம்பேரிசன் ஆப்ரேட்டர் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்போ என்னோட வீடியோ வந்து கட் ஆயிருச்சு, டிஸ்கனெக்ட் ஆயிருச்சு. ஸோ கண்டினியூட்டி பண்ண முடியல. ஸோ என்னோட அதை வந்து பார்ட் ஒன் வீடியோ, இது பார்ட் டூ வீடியோவை நான் வந்து போட போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஜாவாவில் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததுலேருந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் இன்டீஜர் இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ இன்டீஜர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. அதுக்கப்புறம் இன்டீஜர் இன்டீஜர் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் இந்த மாதிரி நான் கொடுத்துருக்குறேன். இப்போ வந்து எனக்கு சிஸ்டம் டாட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஒய். ஸோ இதில் வந்து நான் ஜஸ்ட் ஒரு பெரிய நம்பராக கொடுத்துக்கிறேன். 5க்கு பதிலாக 100, ஒய்யில் வந்து 3க்கு பதிலாக ஒரே நிமிஷம், ஒய்யில் வந்து 150ன்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸ் வந்து ஓகே. இப்போ நான் எக்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து 5ன்னு கொடுத்துக்கிறேன், இந்த இடத்துல 100 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து செமிக்கோலன் நீங்கள் கொடுக்கணும். இப்போ எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் ஒய் தான். ஓகேங்களா? ட்ரூன்னு வந்துருச்சு. இப்போ இதே இது நான் லெஸ் தென் கொடுத்தேன்னா உங்களுக்கு ஃபால்ஸ்ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன். இப்போ அடுத்து நம்ம இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். இப்போ என்ன வருதுன்னு பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே ஈக்குவலா இல்லை அப்படின்னு வரப்போகுது, ஃபால்ஸ்ன்னு வருது. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து 15 போகிறோம், 115 போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ட்ரூன்னு வந்து வரும். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நாட் ஈக்குவல் டு நம்ம போடலாம். ஸோ நாட் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு போட்டோம்னா உங்களுக்கு வந்து என்ன வருது அப்படின்னா உங்களுக்கு ஆப்வியஸ்லி ஃபால்ஸ்ன்னு வருது. இது ரெண்டுமே சேம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இது மாதிரி வருது. ஓகே. இப்போ வந்துட்டு இது ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு, ஸோ அதனால் ட்ரூன்னு வந்துருச்சு. ஓகே. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது வந்து எக்ஸ் வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஒய். ஆமாம், ட்ரூன்னு தான் வரும். இப்போ வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ஒய் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபால்ஸ்ன்னு வரும். கரெக்டுங்களா? ஓகே. ஃபால்ஸ்ன்னு வந்துருச்சு. ஸோ வந்து ஒய்யை விட இது கம்மியாக இருக்கணும், இல்லைன்னா வந்து ஈக்குவல் டுவாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால ட்ரூன்னு வந்துடும். ஸோ இதுதாங்க வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர் நம்ம வந்து லேர்ன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் அண்ட் இருக்குது, லாஜிக்கல் ஆர், லாஜிக்கல் நாட். இந்த ஆப்ரேட்டர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதே மாதிரி தான், சிமிலர் கைண்ட் ஆஃப் திங் தான் இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இப்போ வந்து இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஒய் அப்படிங்கிறத கான்செப்டை தூக்கிடுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்பர் நான் சின்ன நம்பராக கொடுக்குறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் வந்து சின்ன நம்பர் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல எக்ஸு லெஸ் தென் 5ன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல 2 அண்டு சிம்பிள், திரும்ப வந்து எக்ஸு லெஸ் தென் ஆர் 10, லெஸ் தென் ஆர் 10ன்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன மாதிரி ஆன்சர் வரும் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்குன்னா ஃபால்ஸ் வந்திருக்கு. நல்லா கவனிங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 நான் கொடுத்துருக்கிறேன். மொதல் இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணும். எக்ஸ் லெஸ் தென் 5வா, இல்லை ஃபால்ஸு. அதுக்கப்புறம் இது வந்து எக்ஸ் லெஸ் தென் 10, ஆமாம் ட்ரூ தான். ஸோ இந்த இடத்துல ஃபால்ஸு அண்டு ட்ரூன்னு வருது. ஸோ அப்போ நம்ம ஆப்வியஸ்லி இது வந்து ஃபால்ஸ் தான் வரும். இப்போது நல்லா கவனிங்க. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 4 கொடுக்குறேன். 4 கொடுத்தேன்னா எனக்கு என்ன வரும்? எக்ஸ் லெஸ் தென் 4 ட்ரூ, எக்ஸ் லெஸ் தென் 10 4, 4 லெஸ் தென் 10 கரெக்டு தான், ட்ரூ. ரெண்டுமே ட்ரூவாக இருக்கிறதுனால நமக்கு என்ன வரும் ஆன்சரில்? ட்ரூன்னு தான் வரும். ஓகேங்களா? ஓகே, சூப்பருங்க. இப்போ நான் வந்து திரும்ப கொடுத்ததவே 5வே நான் கொடுத்துட்றேன். இப்போ நான் 5வே கொடுத்துட்றேன். இப்போ 5 கொடுத்தப்போ வந்து உங்களுக்கு ஃபால்ஸ்ன்னு வருது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பைப் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ பைப் சிம்பிள் எதுக்காகனா ஆர் யூஸ் பண்ணுறதுக்காக. ஒன்று இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும், ஏதோ ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எனக்கு வந்து ரிசல்ட்ஸில் ட்ரூ வரணும்னு காமிக்கிறோம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு இந்த கண்டிஷனில் ட்ரூ வந்திருக்கு. ஸோ அதனால் எனக்கு ட்ரூன்னு வந்துருச்சு. இப்போ நல்லா உங்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நான் நாட் ஈக்குவல் நான் கொடுக்குறேன். இதிலே வந்து நான் நாட் ஈக்குவல் நான் கொடுக்குறேன். நல்லா கவனிங்க. நாட் ஈக்குவல் நான் கொடுத்துருக்குறேன். இப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்க்க போறீங்க. ஓகேங்களா? ஸோ 2 தடவை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ஃபால்ஸ்ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இது நம்ம என்ன கொடுத்துருக்குறோமோ அப்படியே ரிவர்ஸ் உல்டாவா அந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்குறோம். நாட் ஈக்குவல் டுன்னு கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி தான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ வந்து இன்னும் உங்களுக்கு புரியணும்னா ஜஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் வந்து
அண்டுங்கிறத யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா 5 அப்படிங்கிறத போட்டிருக்கேன். இதெல்லாம் இப்போதைக்கு நான் எடுக்கிறேன். இதையும் நான் ரிமூவ் பண்ணுறேன். இதையும் நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ வந்து உங்களுக்கு என்ன வரும் ரிசல்ட்டில் அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 4 கொடுக்குறேன். சரிங்களா? 4 கொடுத்தேன்னா எனக்கு என்ன வரும்? ட்ரூன்னு வரும். நல்லா கவனிங்க. இப்போ ட்ரூன்னு வருது. எனக்கு இப்போ குடுத்துருக்க கண்டிஷன்ல எனக்கு மேட்டரே இல்ல. ஸோ எனக்கு வந்து எல்லாத்தையும் வந்து இது ஃபால்ஸ் நாட் ஈக்குவல் டூ போடு அப்படின்னா, நீங்க வந்து ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி போட்டுட்டு ஒரு பிராக்கெட்ட போட்டுட்டீங்க அப்படின்னா, இது அப்படியே வந்து அதுக்கு வந்து உல்டாவா எடுத்துக்கிறோம். சரிங்களா? வந்து ஆப்வியஸ்லி ஃபால்ஸ்ன்னு வரும். ஸோ இதுதாங்க லாஜிக்கல் ஆப்பரேட்டர். உங்களுக்கு புரியும்னு நான் நம்புறேன். நம்மளோட அடுத்தடுத்த வீடியோல ஃபர்தரா இன்னும் ஜாவால என்னென்ன இருக்குங்கிற கான்செப்ட்ட பார்க்க போறோம். தேங்க் யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.